சந்தோஷம் தானே? என்னப்பா யோசிக்கிற? மோதிரத்தை போடு. கொஞ்சம் இருங்க. ரோகிணி, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாது. இந்த சசி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. ஏமாத்திட்டாளா? நீ என்ன சொல்ற ரோகிணி? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சின்னது. இந்த சசி உண்மையிலேயே யாருன்றத நம்ம கிட்ட சொல்லாம நம்மள ஏமாத்திருக்கா. சசின்றது கூட இவளோட உண்மையான பேர் கிடையாது. நீ என்ன சொல்ல வர ரோகிணி? அத இவ நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்கா. இன்னைக்கு இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குரூப் வந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு கூட இவ பேசிட்டு இருந்ததை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அப்பதான் எனக்கு இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சது. இவ உண்மையிலேயே யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சாத்த. ரோகிணி, நீ இவ்ளோ விஷயத்த சொல்றல்ல, இது எல்லாத்துக்கும் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கு பெரிய பாட்டி, என்கிட்ட ஒரு சாட்சியே இருக்கு. சாட்சியா? கொஞ்சம் உள்ள வரீங்களா? பார்வதி, இங்க
இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணை பத்தின உண்மைகளை கொஞ்சம் சொல்றீங்களா? இவ யாரு, இவளுடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லுங்க. பீனா. பீனாவா? இந்த இந்துமதி முன்னாடி எங்க குடும்ப மானத்தையே வாங்க போறா இவ. சசியா இருந்தா என்ன, பீனாவா இருந்தா என்ன, பேர் எப்படி இருந்தா யாருக்கு என்ன, மான மரியாதையை காப்பாத்திக்கிறது தானே முக்கியம். ஆனா இவளோட உண்மையான பேர் சசிதான். உண்மையே சொல்ல போனா நான் மட்டும் இவங்களை பாசமா பீனான்னு கூப்பிடுவேன். சசிய நான் முதலா மீட் பண்ணது எங்களோட காலனில தான். இவ ஒரு என்ஜிஓ சார்பா எங்களை மாதிரி படிக்காத பார் டான்சர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நாங்க அந்த வேலையை விட்டுட்டு எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியில சம்பாதிக்க ஆரம்பிப்போம்னு நினைச்சாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு இந்த சசியால என்னோட இந்த வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் இப்ப பார் டான்சர் கிடையாது, ஃபோக் டான்சரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்ததை வச்சு இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோகிணி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு சந்தோஷமா? வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அதையும் இப்பவே கேட்டுடு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சோம். ஆனா அதுல நீ தடங்களை ஏற்படுத்திட்ட. கொஞ்சம் பொறுமையா இருக்காருனா, இங்க எந்த தடங்களும் நடக்கல. ரோகிணி இப்படி எல்லாம் பேசுறானா சந்திப்போட நல்லதுக்கு தானே. பரவாயில்ல விடு ரோகிணி, இப்போ உன்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சுல்ல? சிமாக்கா, நான் என்ன நிறுத்து. மறுபடியும் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டியா? நிச்சயதார்த்தம் செய்யும் போது என்ன டிராமா இது? அக்கா, நீங்களும் புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நிக்கிறீங்க? இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நல்ல முகூர்த்தம் தாண்டி போயிடும்க்கா. வாங்க வாங்க, முதல்ல என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்கலாம். சந்தீப் கண்ணா, சசி கையில அந்த மோதிரத்தை போட்டு விடு. உன் வருங்கால மனைவியை அவளை ஏத்துக்க. சசி, ஒரு சிறிய இடைவேளைக்கு
ஒரு நிமிஷம். சொல்லுங்க சங்கர் சார். ஓ, இது ரொம்ப கிரேட் நியூஸ். ஓகே. ஓ சரி. இல்ல நாளைக்கு வேண்டாம், நம்ம பேசாம 2 டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம். என்ன? இல்ல அதை கேன்சல் பண்ண வேண்டாம், எப்படியாவது நான் நாளைக்கே உங்களை மீட் பண்றேன். சரி ஓகே. என்னாச்சுங்க? ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? அது வந்து உடனே நான் சென்னைக்கு போகணும். ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ, நான் போய் பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? பாட்டி, இப்பதான் சங்கர் சார் போன் பண்ணியிருந்தாரு. நானும் பிரேமும் உடனே சென்னைக்கு போகணும். உடனே சென்னைக்கு போகணுமா? ஆனா நம்ம இங்க எல்லாரும் வந்திருக்கிறது அஜயோட கல்யாணத்தை பாக்கறதுக்கு தானே. இப்படி நீ திடீர்னு இங்க இருந்து கிளம்பி போனா அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. அது எனக்கும் தெரியும் பாட்டி, ஆனா இந்த வேலையும் ரொம்ப முக்கியம் இல்ல. ஒருவேளை நானும் பிரேமும் போய் பேப்பர் சைன் பண்ணலனா அப்புறம் லோன் சாங்ஷன் ஆகாது, ப்ராஜெக்டே நின்றும் பாட்டி. இது உண்மையிலே பெரிய பிரச்சனை தான். நீங்க அங்க போயே ஆகணும்ல. சரி, ஆனா நீங்க 2 பேரும் அங்க தனியா போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கூட ரோகிணி சீமான் கூட்டிட்டு போங்க. அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன விஷயம் சொல்லுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தீப்க்கும் சசிக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடணும். அதனால நீங்க சம்மதிச்சீங்கன்னா நானும் இவங்களோட சேர்ந்து நாளைக்கே ஊருக்கு போட்டுமா? அங்க போனதும் புரோகிதர் கிட்ட பேசி முகூர்த்தம் எப்போன்னு கேட்டுக்குவேன். நீ சொல்றதும் சரின்னு தான் படுது. அப்ப ஒண்ணு பண்ணு, உன் கூட சசியும் கூட்டிட்டு போயிடு. அவளும் சென்னைக்கு தானே போகணும்னு சொன்னா. அவளையும் கூட கூட்டிட்டு போறதுல எனக்கு இன்னும் சந்தோஷம் அத்தை. சுஜாதா, சொல்லுங்க அத்தை. எனக்கும் இவங்க கூட சென்னைக்கு திரும்பி போகணும்னு தோணுதானா? எனக்காக நீ இந்த வேலையை செய்யணும். இவங்களோட சேர்ந்து நீ போறியா? ஆனா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் கருணாவால தனியா இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ சரிங்க அத்தை, நானும் அவங்க கூட சேர்ந்து போறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்களும் இந்த கல்யாணத்துல இல்லனா இந்துமதி அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக கருணா கூட நான் சேர்ந்து போறேன். அப்ப நீங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கங்க. மத்த வேலையெல்லாம் அஜய் கல்யாணம் முடிஞ்சு. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட நானும் போறேன்க்கா. நீங்க தான் இங்க இருக்கீங்கல்ல, உங்க இடத்துல இருந்து அந்த வீட்டை பாத்துக்க யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அப்புறம் நான் தானே அங்க. அதான் சுஜாதா இருக்கால்ல. அக்கா, நான் உங்க இடத்துலன்னு சொன்னல, இத கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி? நான் உங்க நிழல் மாதிரி தானேக்கா, டோட்டலா உங்க மாதிரி தானே. இந்த இந்துமதி புள்ளியோட கல்யாணத்துல எனக்கு இருக்க இஷ்டம் இல்ல. அதனால இவங்களோட நான் சென்னைக்கு போறேன். நீ சொல்றது உண்மைதான் மனோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நீ பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்துல நீ இல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. அதனால நீ இவங்களோட கிளம்பி போ. இங்க பாருமா சீமா, எல்லாரும் கிளம்புறதுக்கான ஏற்பாட்டை கவனிச்சுக்க. அப்புறம் உமா, பவி, சத்யா எல்லாரையும் என் கூடவே இருக்க சொன்னேன்னு சொல்லு. அஜய் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நாங்க சென்னைக்கு திரும்ப வருவோம். சரிங்க பெரியத்தை. எல்லா பொருளையும் சரியா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப நல்ல டைப்க்கா.